ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த புடலங்காய் கூட்டு வத்த குழம்பு, புளிக்குழம்பு, நல்ல வெறும் சாதத்தில் இந்த புடலங்காய் கூட்டு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ஈஸியான புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 250 கிராம் அளவுக்கு புடலங்காயை மேலே இருக்க தோல்லாம் நல்லா சீவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புடலங்காய் கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து புடலங்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம புடலங்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேங்க. 2 வரமிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கிறேங்க. நல்லா பழமான தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம புடலங்காயை சேர்த்துக்கலாங்க. புடலங்காயை சேர்த்துட்டு புடலங்காயில் முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்துருந்தோங்க. அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. புடலங்காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க. காய் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ ஒரு காய் எடுத்து நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம இது கூட பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 100 கிராம் வடக்கடலை பருப்பு 1 hour ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வடக்கடலை பருப்பை ரொம்ப குழைய விடாமல் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ புடலங்காயோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூட்டுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது மணமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு வடக்கடலை பருப்பில் இருக்க தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆனால் போதுங்க. ரொம்ப தண்ணி வற்றணுங்கிறது இல்லை. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்தால் போதுங்க. இதை விட ரொம்ப கெட்டியாக்கிட்டோன்னா ஆறுனா இன்னமும் ரொம்ப கெட்டிப்படும் கூட்டு. புடலங்காய் கூட்டுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான புடலங்காய் கூட்டு செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இந்த புடலங்காய் கூட்டை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்ல சூடான சாதத்தில் இந்த புடலங்காய் கூட்டு வச்சு நெய் இல்லைன்னா தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த புடலங்காய் கூட்டு ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.